ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரண் நபாவரம், நயானி சாரிகா லீட் ரோலில் நடிச்சிருக்கிற கா என்ற தெலுங்கு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழில் இருக்கு. இது ஒரு பீரியட் ட்ராமா கம் ஃபேண்டசி த்ரில்லராக அமைஞ்சிருக்கு. இதோட கதையில அபிநய வாசுதேவ் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களோட லெட்டர்ஸை படிக்கிற ஒரு விசித்திரமான பழக்கம் கொண்டவன். அவன் யாரு, எப்படி அங்கே வந்தான்னு எதுவுமே ஞாபகம் இல்லாம ஒரு விசாரணை அறையில தன்னை பார்க்கறான். ஒரு முகமூடி போட்டாலு ஹிப்னாட்டிக் டிவைஸை பயன்படுத்தி அவனோட கடந்த காலத்தை சொல்ல வைக்கிறாரு. அது அவன் சின்ன வயசுல அனாதை விடுதலிருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பி வந்தது. அதுக்கடுத்து வளர்ந்தவனா கிருஷ்ணகிரியில போய் தபால்காரனா வேலைக்கு சேர்ந்தது. அங்க சத்யபாமாவை காதலிச்சது. யாரோ ராதாவுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு அதே தன் சகோதரிக்கு நடந்திருந்தான்னு ஒரு மோசமானவனை கொலை செய்திருக்கிறவரை அவனை பத்தி விஷயங்கள் வெளிவருது. அப்போ அந்த விசாரணை செய்யறவன் யாரு, இன்னும் அவனை பத்தி என்னென்ன ரகசியங்கள் வெளிவர போதோன்னு இருக்கிற கதை தான் இது. இந்த த்ரில்லர் கதையை 1970 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கதை ஒரு கிராமத்துல இருந்து மெதுவா ஒரு பீரியட் ட்ராமா ஆக்ஷனா விரியுது. காடு சார்ந்த கிராமமும் சந்தேகப்படும்படியா இருக்கிற அந்த விசாரணை இடமுமா மாறி மாறி வருது. அந்த கிராமம் ஏன் மதியம் 3 மணிக்கே இருட்டாகுது, அந்த கிராமத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்க எப்படி காணாம போறாங்கன்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் மிஸ்ட்ரியும் சஸ்பென்ஸுமா கலந்துருக்கு. நம்மள ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு கதையை பின்னிருக்காங்க. இதுல நம்ம செய்யற ஒவ்வொரு காரணத்துக்கும் அதற்கான பலன்களை நிச்சயமா அனுபவிப்போம்னு, அதற்கு சம்பந்தமா அடுத்த பிறப்பு அமையன்னு ஒரு விஷயத்த சொல்ல வருது. இதோட முக்கியமான அம்சமே சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அதோட திரைக்கதை தான். இது ஆடியன்ஸை முதல்ல இருந்து முடிவு வர எங்கேஜிங்கா வச்சிருக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. படத்துல ஹீரோ பில்டப்க்கு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் சிச்சுவேஷனல் சாங்ஸுமா இருக்கு. இயக்குனர் இது ஒரு ஸ்லோ பர்னிங் ஸ்கிரீன் பிளேவா அமைச்சிட்டு அப்படியே மொமெண்டத்தை கூட்டுறாரு. குறிப்பா ஒரே ட்விஸ்டிங்களா கொடுத்து கிளைமேக்ஸ் நெருங்கும் போது எல்லா புள்ளிகளையும் சேர்த்து கதையை சாட்டிஸ்ஃபைங்கா முடிக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவை சுருக்கி இருந்தா அங்கங்க வர சில மந்தமான இடங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். கான்றதுக்கான விளக்கத்துக்கு கடைசி வரை வெயிட் பண்ணணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓவராலா பார்க்கும்போது கான்னு ஒரு மர்மமான டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா அந்த படம் அமைஞ்சிருக்கு. நல்ல கதை, ஹீரோ தனத்தை வெளிப்படுத்த நிறைய சம்பவங்க இருக்கு. வழக்கமானதுல இருந்து விலகி ஒரு ரெஃப்ரெஷிங்கான படத்தை பார்க்கணும்னு நினைச்சா இந்த படம் உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.